யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்துல, நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமான, துல்லியமான கோயில்கள கட்டுனாங்க? இது வெறும் பக்தியால நடந்ததா? இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியலும் இருந்துச்சா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மகிட்ட பெரிய பெரிய கிரைன்கள் இருக்கு, கணினிகள் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஒரு 1000 வருஷம் பின்னோக்கி போங்க, வெறும் கைகளையும் ரொம்ப எளிமையான கருவிகளையும் வச்சுக்கிட்டு எப்படி இவ்ளோ பெரிய கோவில்களை அவங்களால எழுப்ப முடிஞ்சது? இதுதான் நம்மளோட தேடலோட ஆரம்ப புள்ளி. அன்னிக்கு அவங்களோட அறிவுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இயற்கையும் பல வருஷம் அனுபவமும் தான். ஆனா இன்னிக்கும் நம்ம முழுசா தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கோம். இந்த ஒரு பெரிய வேறுபாடு தான் பழங்கால கட்டிடக்கலையோட மர்மத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அப்போ இந்த கோயில்கள்லாம் வெறும் நம்பிக்கையோட வெளிப்பாடு தானா? இல்லனா நம்ம முன்னோர்கள் கிட்ட நாம மறந்த ஏதோ ஒரு பெரிய அறிவியல் இருந்துச்சா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. சரி, நம்ம தேடலோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த கோவில்களோட கட்டடமைப்புல என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தேடுவோம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்ல. அது ஒரு முழுமையான அனுபவம். நம்ம மனசையும் நம்ம உணர்வுகளையும் வழிநிறுத்துற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. சொல்லப்போனா ஆன்மீகம், அறிவியல், சமூக வாழ்க்கை இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மையமா அது இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு டிஜிட்டல் கருவியும் இல்லாம அவங்க அடைஞ்ச அந்த துல்லியம் இருக்கே, அப்பப்பா நம்மளால நம்பவே முடியாது. சில கல் சிற்பங்கள்ல இருக்கிற சமச்சீரும் விகிதாச்சாரமும் ஆச்சரியப்பட வைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கணக்கு தப்பா இருந்தா கூட அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இத்தனை காலம் தாக்கு பிடிச்சிருக்குமா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம முன்னோர்களுக்கு சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அறிவியல் சிந்தனை அவங்களோட ரத்தத்திலே ஊறி இருந்திருக்கு. அது புத்தகத்துல படிச்ச அறிவியல் இல்ல, அது அனுபவத்திலிருந்தும் உற்று நோக்கிறதுலிருந்தும் உருவான ஒரு வாழும் அறிவியல். சரி, இந்த வாழும் அறிவியல் எப்படி வேலை செஞ்சது? ரொம்ப சிம்பிள். முதல்ல இயற்கையை நல்லா உத்து கவனிச்சாங்க. அப்புறம் சமநிலை, அழுத்தம் மாதிரியான விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தன்னோட திறமையை வச்சு அப்படியே செயல்படுத்தினாங்க. கடைசியா தலைமுறை தலைமுறையா அந்த நுட்பங்களை இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் அவங்களோட வெற்றி ரகசியம். சரி, இதுவரைக்கும் நாம கட்டிடத்தோட வெளிப்புற அமைப்பு பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க அந்த கோவில்கள் நமக்குள்ள உருவாக்குற உள் உணர்வு அனுபவத்துக்குள்ள போலாம். கோவிலோட வடிவியல் நம்ம மனச பாதிக்கிற ஒரு நுட்பத்தை பயன்படுத்துது. அத இடச்சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது வேற ஒன்றும் இல்ல, நம்மளோட பறந்து விரிஞ்ச கவனத்தை படிப்படியா ஒரே இடத்துல குவிக்கிற ஒரு டிசைன் டெக்னிக். இத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. கோயிலுக்குள்ள நுழையும் போது அந்த பெரிய வெளிப்பிரகாரத்துல நம்ம கவனம் அங்க எங்கன்னு சிதறி இருக்கும். கொஞ்சம் உள்ள மண்டபத்துக்குள்ள போனதும் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஒருமுகப்பட ஆரம்பிக்கும். கடைசியா அந்த சின்ன இருட்டான கருவறைக்குள்ள போகும்போது நம்ம கவனம் முழுக்க முழுக்க அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது எதேச்சியா நடக்கல, இது ஒரு திட்டமிடப்பட்ட வடிவமைப்பு. இப்போ ஒளியோட அறிவியலுக்கு வருவோம். கோயில் மணி அடிக்கும்போது என்ன ஆகுது? நம்ம கவனம் சட்டுன்னு ஒரு இடத்துக்கு வருது. மந்திரங்களை உச்சரிக்கும்போது நம்ம மூச்சு சீராகி மனசு ஒருமுகப்படுது. அந்த கல் சுவர்கள்ல பட்டு எதிரொலிக்கிற சத்தம் இருக்கே, அது ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்குது. இது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது, இது ஒரு உளவியல் கருவி. அப்போ கோவில் அனுபவம்ங்கிறது வெறும் பக்தி மட்டும்தானா? இல்ல, அது ஒளி, அமைதி, இடம் இது மூணையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான மனதை கையாளும் தொழில்நுட்பம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சூழல் அது. சரி, இப்போ நம்ம இந்த அலசலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க அறிவியல் மற்றும் நம்பிக்கை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதா நாம நினைக்கிற அந்த முரண்பாட்டை கொஞ்சம் விலகி பார்ப்போம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம். ஒரு பக்கம் இது முழுக்க முழுக்க தெய்வீகமான செயல், ஒரு அற்புதம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, இது 100% அறிவியல், ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? ஒருவேளை உண்மை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குமோ? அறிவியல், ஆன்மீகம்னு அவங்க தனித்தனியா பார்க்காம ஒரே உலக பார்வையின் ரெண்டு பக்கங்களா பார்த்துருக்கலாம் இல்லையா? அறிவியல் என்பது அவங்க பயன்படுத்திய ஒரு முறையாகவும், ஆன்மீகம் அதோட நோக்கமாகவும் இருந்திருக்கலாம். நம்ம முன்னோர்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆய்வுக அறிவியல் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இயற்கை சார்ந்த நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருந்துருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க இயற்கையை நல்லா கவனிச்சாங்க, அதுலேருந்து கத்துக்கிட்டாங்க, எது சரியா வேலை செய்தோ அதை ஒரு பாரம்பரியமா மாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் இத்தனை காலம் நிக்குதுன்னா சும்மாவா? அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயம் இருக்கு. சரியான கற்களை தேர்ந்தெடுத்தது, பாரத்தை எப்படி சரியா பிரிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தது, அந்தந்த ஊர் காலநிலைக்கு ஏத்த மாதிரி கட்டுனது. எல்லாத்துக்கும் மேல மக்கள் அதை ஒரு சமூக பொறுப்பா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பராமரிச்சது.
இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் அது இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இந்த பழங்கால கற்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. நாம எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலும் நம்ம கடந்த காலத்தை மட்டும் குறைச்சு மதிப்பிடவே கூடாது. ஏன்னா அந்த கற்கள்ல வெறும் கலை மட்டும் இல்ல, காலத்தை வென்ற ஒரு அறிவும் பொதிஞ்சு கிடக்கும். சரி, கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். இந்த 1000 வருஷ பழமையான கோவில்களை நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒரு தெய்வீக அற்புதமா, ஒரு பண்டைய அறிவியல் சாதனமா, இல்ல இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அழகான கலவையா? இதற்கான பதில நீங்க தான் தேடணும்.